நாளில நான் தனிமையா இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஆள் இல்ல, என் கண்ணீரை துடைக்க ஆள் இல்ல, ஓ என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்தில் அன்பாய் பேச ஆள் இல்லை என்று சொல்லி இருதயத்துல துக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஐயோ நான் நேசிக்கிறவன் என் கூட இல்லையே என்று சொல்லி ஒரு பயத்தோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னை யாரெல்லாம் ஏகலமாய் பேசினார்களோ, உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் வேணான்னு சொன்னாங்களோ, அதே இடத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன் தலையை உயர்த்தி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறத நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. அல்லேலூயா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. கர்த்தர் சொல்றாரு, சரி இருதயம் கடினப்பட்டு இருக்கிற பாரம், இருதயத்தினுடைய பாரமா இருக்கு, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே என்று சொல்லி ஒரு வேலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் 2025 வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க போகிறார். கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறார். ஆண்டவரே உங்களுக்கு கேடகமா இருக்க போகிறார். அவரே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சில காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு, உன்னுடைய ஏக்கத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஓ வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பலனை கர்த்தர் இந்த வருடத்தில் உனக்கு